இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் இந்த தேவ செய்தியை கேட்டு அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கேள்விப்படுகிற போது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளுமாய் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த நாளுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். அருமையான தேவபிள்ளைகளே, இந்த வசனத்தை சற்று நன்றாய் கவனித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுடைய கண் எவ்வளவு மேன்மையானது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாய் இருக்கும். கண் பிரகாசம் உள்ளதாய் வெளிச்சம் உள்ளதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தை சற்று தியானித்து பாருங்கள். நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய பார்வையிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே தோன்றுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற போது தகாத எண்ணங்கள் தகாத சிந்தைகள் நமக்குள்ளே தோன்றுமானால் கண் கெட்டதா இருக்கிறது. அதனாலே சரீரம் முழுவதும் இருளடைந்து விடும் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், அங்கே பார்க்கிறோம், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீங்கள் பார்க்கிற விதத்தை குறித்தும் கேட்கிற விதத்தை குறித்தும் எப்போதும் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இடறுகிறார்கள், ஏன் விழுந்து போகிறார்கள்? என்னத்தை பார்க்கிறோம் என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பார்க்கிறதை குறித்தும் சரியான தெளிவான பார்வை இல்லாததினாலே அவர்கள் இடறி போகிறார்கள். கேட்கிற காரியங்கள் எதை கேட்கிறோம் என்பதை உணராதபடி கேட்டு அதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பார்வைக்கும் சிந்தைக்கும் பேச்சுக்கும் இருதயத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த பார்வை சரியாக இல்லையானால் நம்முடைய சிந்தை தெளிவாக இருக்காது. சிந்தை தெளிவாக இல்லாவிட்டால் நம்முடைய இருதயம் கரைப்படித்து விடும். இருதயம் கரைப்படிந்து விட்டால் வாயின் வார்த்தைகள் தாறுமாறாய் வரும். அதனால்தான் இயேசு சொன்னார், இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அருமையான தேவபிள்ளையே, நம்முடைய சிந்தை சரி கெட்டதா இருந்தால் மாமிசத்துக்குரியதா இருந்தால் தேவ காரியங்களுக்குரியவைகளை நாம் சிந்திக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நம்மை ஆள கடவதென்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், எப்படி பார்த்த எண்ணத்தோடு பார்க்கிறீர்கள் என்றதிலே கவனம் செலுத்த வேண்டும். கேட்கிற போது கூட எதை கேட்கிறீர்கள் என்பதை கவனித்து கேளுங்கள். இந்த நாட்களில் பரிசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமாம், அங்கே அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் அசுத்தமாக இருக்கும். இது எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? நம்முடைய பார்வையிலே தான் இது இருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் பரிசுத்த தேவனை தரிசிக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் கண்களை காத்து பரிசுத்த உதடுகளாய் தேவனை துதிக்கிற பிள்ளைகள் இருதயத்தை கரைபடாதபடி சிந்தையிலே தகாத எண்ணங்கள் கொள்ளாதபடி தேவ சமூகத்திலே எங்கள் ஒப்பு கொடுக்கிற போது அப்பா மகிமையானதை மேன்மையானதை செய்வார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். அதனாலதான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் ஜோக்கியதா இருக்க நாடுங்கள், அப்பா மகிமையானதை செய்வார். இந்த நாளிலுமாய் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது, உங்கள் பார்வைகள் எப்படி இருக்கிறது, நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, உங்கள் நினைவுகள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறது, இதை ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்பா மகிமையானதை மேன்மையானதை செய்வார்.
உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த தேவ வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் கண்ணானது சரிதத்தின் வாசல், கண் கெட்டதா இருந்தால் சரிதம் முழுவதும் கெட்டதா இருக்கும் என்று உணர்ந்து தங்கள் பார்வையை, தங்கள் பார்க்கிற விதத்தை குறித்து ஆண்டவரை எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ, இவர்கள் இருள் ஆண்டவரை வெளிச்சம் இருளடையாதபடி கர்த்தாவே நீங்கள் காத்து கொள்ளும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெளிந்த புத்தியை, ஞானத்தையும் கிருபையையும் கொடுங்கப்பா. இந்த நாட்களில் கடைசி காலமாக இருக்கிறதுனால அப்பாவுடைய வருகையில காணப்படத்தக்கதாய், தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதாய், பேச்சிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் உமக்கு முன்பாய் மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் உண்மையாய் உத்தமமாய் நிலைத்து நிற்கிற கிருபைகளை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இதை பார்க்காதவர்களுக்கும் இந்த இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்கள் இருந்தால் தொடர்ந்து எழுப்பு சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாம் கூடி ஆராதிப்போம், தேவனுடைய மகிமையை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.